சுயம்வரம் என்றும் சுயம்வரம். ஸ்ரீ, சரி நாங்க கிளம்புறோம். அரை மணி நேரம் கழிச்சு இங்க வரோம். நாங்க வரதுக்குள்ள நீங்க 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடணும். எங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும், சரியா? வா ஸ்ரீ, நம்ம போலாம். உன் தங்கச்சியும் என் தங்கச்சியும் நம்ம 2 பேரையும் இங்க தன்னந்தனியா விட்டுட்டு அங்க தூரமா ஏன் போனாங்கன்னு தெரியுமா? தெரியும். அப்புறம் என்ன, நாம ஃப்ரீயா பேசலாம். கல்யாணம்னா ஒரு நம்பிக்கை. நம்பிக்கைன்ற ஒரு அஸ்திவாரத்துக்கு மேல ஒரு அழகான மாளிகையோட பேரு தான் கல்யாணம். இது என்னோட ஃபீலிங். பட் நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா. குட். எங்க அப்பா உங்களை பத்தி எல்லாம் சொன்னாங்க. அப்படின்னா உங்க அப்பா என்னை பத்தி ஏதாவது சொல்லியிருப்பாரு, சொன்னாரா? அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுறேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதுன்னா பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குதா? நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா ஆம்பளைங்க எல்லாரும் அழகா தான் இருப்பாங்க. நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டா பொண்ணுங்க இன்னும் கூட அழகா தான் இருப்பாங்க. ஆனா ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இது மட்டும் போதாதா? இன்னும் சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. ஓகே ஓகே, அவங்க எண்ணங்கள் சரியா இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. am I right? ஆமா. கல்யாணம்னு வரும்போது எனக்குன்னு சில அபிப்பிராயங்கள் இருக்கு. பெரியவங்க சொன்னாங்க, வற்புறுத்தினாங்கன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அப்படின்னா ஏன் மனசுக்கு பிடிச்சவரை நானே சுயவரமா தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்தாதான் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும். குட், வெரி குட். இந்த மாதிரி தன்னம்பிக்கையோட பேசுற பொண்ணுங்களை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மரியாதையும் இருக்கு. சந்தியா, ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வர மாதிரி என்னைக்கு நான் நடந்துக்க மாட்டேன். நான் உன்னை மதிப்பேன், உன்னோட அபிப்பிராயத்தையும் மதிப்பேன், உன்னை காதலிப்பேன், உன் மனசையும் காதலிப்பேன், உன்னை என் மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன். உனக்காக என் நெஞ்சில கோவில் கட்டி உன்னை தேவதை மாதிரி பார்த்துப்பேன். இந்த மாதிரி சினிமா டைலாக்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன், நீதான் எனக்கு முடிவானதுக்கு அப்புறம் என் உயிர் போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். இப்பவே சொல்லு, இதுதான் உன்னோட சுயம்பரம்னு நினைச்சு உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அப்போ உங்களுக்கு? உனக்கு ஓகேனா எனக்கு டபுள் ஓகே. ஆனா நம்ம கல்யாணத்துக்கான கிரீன் சிக்னல் அமெரிக்கால இருந்து வரணும். அமெரிக்காவுல இருந்தா? யா, அமெரிக்கா. இன்னும் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அமெரிக்கால இருக்கானே என்னோட அண்ணன் ஆதித்யா, அவனால எப்ப அங்க இருந்து வர முடியுமோ அப்பதான் நம்ம கல்யாணம். ஓகே? உங்களுக்கு உங்க அண்ணன் மேல அவ்வளோ பாசமா? பிடிக்கவும் இல்ல, என் உயிர்.
ஹாய் கல்யாண், எப்படி இருக்கடா? ஐம் ஃபைன் அண்ணா. ஐம் சோ ஹாப்பி. அடேங்கப்பா, என்ன அவ்வளவு குஷியா இருக்கடா? ஆமாண்ணா, நீங்க மட்டும் இங்க இருந்திருந்தா உண்மையிலேயே சொல்றேன், உங்க தோள் மேல ஏறி டான்ஸ் ஆடி இருப்பேன். அப்பா எனக்காக பொண்ணு பார்த்திருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு பொண்ணு தான். அண்ணா, உனக்கு வரப்போற மச்சினிச்சு, உனக்கு உனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அண்ணா. அவ்வளவு அழகா இருக்காங்களா? அழகுன்னு மட்டும் சொல்லாத. அவளை பத்தி புகழணும்னா வார்த்தைகள் நிரப்ப முடியாத புத்தகம், கவிதை மூலமா சொல்ல முடியாத காவியம். டேய் டேய், அவ உன்னை கவிஞர் ஆகிட்டானா அப்புறம் சொல்லவே வேண்டாம். ஆமாண்ணா, எனக்கு அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க ஜோடியை மட்டும் நீ பார்த்தன்னு வச்சுக்கோ, ரொம்ப பொறாமப்படுவ. ஓகே ஓகே, அப்படின்னா இந்த அண்ணனுக்கு முன்னாடியே தம்பிக்கு கல்யாணம் ஆயிடும் சொல்ற? அதனாலதான் உன் மேல எனக்கு ரொம்ப கோபமா இருக்கண்ணா. என் மேல உனக்கு கோவமா? அண்ணா, எனக்கு சந்தோஷம் வந்தாலும் கவலை வந்தாலும் எது வந்தாலும் சரி, உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? எனக்கு சின்ன வயசுல இருந்து இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தானே. உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? That's why I love you டா. Me too so much அண்ணா. கல்யாணத்தை பத்தி சொல்லு. உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா? ஏய், கவலைப்படாதடா. நீ கூட பெரியவங்க மாதிரி அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம தம்பிக்கு கல்யாணம் எதுக்குன்ற? இருந்தாலும் அப்பா அம்மா பார்த்த பொண்ண நான் எதுக்கு வேணான்னு சொன்னேன் தெரியுமா? என்ன லவ்ல கிவ்ல ஏதாவது விழுந்துட்டியா? ஆஃப் கோர்ஸ், பட் ஒன் சைட். ஹேய், நீ லவ் பண்றியா? உன்னை பிளான்ட் ஆகிட்டானா? ரியலி வண்டர். யார் அந்த லக்கி கேர்ள்? She is amazing, fantastic. அவளுக்குள்ள எனக்கு பிடிச்சது பியூட்டி மட்டும் இல்ல, கிரேஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், கான்ஃபிடென்ட் அண்ட் மெனி மோர். அந்த கதையெல்லாம் உன் கல்யாணத்துக்கு வரும்போது சொல்றேன். அண்ணா, உடனே எனக்கு அண்ணியோட போட்டோவை மெயில் பண்ணுங்க. நோ வே. நீ என் மச்சினிச்சி போட்டோ ஃபர்ஸ்ட் மெயில் அனுப்பு. நோ வே. நீ முதல்ல அண்ணியோட போட்டோ அனுப்புனாதான் நான் உன் மச்சினிச்சி போட்டோவை அனுப்புவேன். ஓகே? ஓகே. சண்டே எதுக்கு? ஒரு வேலை செய்யலாம். என்னது? நான் உன் கல்யாணத்துக்கு வரும்போது முதல்ல உன் ஒய்ஃபை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணு. அட் த சேம் டைம் உன்னோட வருங்கால அண்ணி போட்டோவை நான் காட்டுறேன். சரி அண்ணா. அம்மா, நீ எப்போ வர? உன் கல்யாண தேதி ஃபிக்ஸ் ஆன உடனே. அண்ணா, கண்டிப்பா வருவல்ல? ஏய் கல்யாண், நான் வராம உன் கல்யாணம் எப்படிடா நடக்கும்? நோ வே. நீ உன் அண்ணி போட்டோவை பார்க்கறதும் நான் உன் வருங்கால வைஃபை பார்க்கறதும் ரெண்டும் உன் கல்யாணத்துல தான். ஓகே? தேங்க்யூ. தேங்க்ஸ் அண்ணா. பாய். குட் நைட். பாய். குட் நைட். சந்தியா, என் அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு வரான். டார்லிங், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. நான் இந்தியாவுக்கு வந்துருவேன். கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, உன்னை ட்ரேஸ் பண்றதுக்காக, உன்னை சந்திக்கிறதுக்காக, உனக்கு ஐ லவ் யூ சொல்றதுக்காக, அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிறதுக்காக. அக்கா, கல்யாணம் ஆக போற பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஆனா நீ என்னடானா சந்தோஷமா இருக்கிறத விட்டு இவ்ளோ டல்லா இருக்க. ஸ்ரீ, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா நீயும் அப்பாவும் எப்படி தனியா இருப்பீங்கன்னு கவலையா இருக்கா? அக்கா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா மறுநாள், எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போய் தானே ஆகணும். யூ டோன்ட் வரி, நான் தான் இருக்கேன்ல. அப்பாவை இனிமே நீதான் கண்ணுல வச்சு பாத்துக்கணும், பூவுல வச்சு பாத்துக்கணும்னு சொல்லுற. அதெல்லாம் எனக்கு தெரியும்க்கா. சரி,
நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு அப்பா எவ்வளவு தவிக்கிறான்னு நம்மளுக்கு தெரியும். அதனாலதான் அப்பாவ. அக்கா என்ன இன்னைக்கே கல்யாணப்பட்டு போயிற மாதிரி பேசுற? அப்படிலாம் எதுவும் இல்லடி. அப்பா நம்ம மேல வச்சிருக்க அன்பை நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். இத்தனை நாளா நம்ம அப்பாவுக்கு குழந்தைங்களா இருந்தோம். ஆனா இனிமே நாம அப்பாவுக்கு அம்மாவா இருக்கணும். அக்கா மாமா உனக்கு பிடிக்கலனா என்கிட்ட சொல்லிடுக்கா. எதுக்காக சொல்றேனா, மாமா உன்னை விட எனக்கு தான் பொருத்தமா இருப்பாருன்னு தோணுது. என்ன சொல்ற? என்ன என்ன சொன்ன? உன்னா? நில்லு. உன்னா? நில்லுடி. நில்லுன்றல. ஹே, இங்க பாரு. உன்னை என்ன பண்ற? நில்லு. இருக்கா ஒரு நிமிஷம். ஹலோ, யாரு? நான் நானா? அது கல்யாணா. சந்தியா இருக்காளா? அக்கா மாமா தான் பேசுறாரு. வாக்கா வந்து பேசு சீக்கிரம். மாமா இருங்க, இதோ அக்கா கிட்ட குடுக்கறேன். வாக்கா சீக்கிரம் வா. பேசு. ஹலோ சந்தியா, நான் தான். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் கோயில் வரைக்கும் வர முடியுமா? இப்ப வா. ப்ளீஸ், வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. அர்ஜென்ட்டாக உங்ககிட்ட பேசணும். நான் கோயில்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே? தேங்க்ஸ். என்னக்கா ரொம்பதான் வெக்கப்படுற? மாமா எங்கேயாச்சும் கூப்பிட்டாரா? கோயிலுக்கு ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்னாருப்பா. போயிட்டு வாமா. வரலன்னு சொன்னா மாப்பிள்ள ஃபீல் பண்ண போறாரு. ஆனா அக்கா, பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணா பாதி லைசென்ஸ் வந்த மாதிரி தான். கம் ஆன், ப்ரொசீட். என்ஜாய் பண்ணுங்க. ஹாய். வணக்கம். இது கோயில். ஏன் கோயில் ஆய சொல்லக்கூடாதா? நோ ப்ராப்ளம். இது சிவன் கோவில். ஒரு பக்கம் பார்வதி தேவியும் ஒரு பக்கம் கங்காவையும் வச்சிருப்பாரு. நம்மள மாதிரி ஜோடிங்களை நிறைய பேர் பார்த்திருப்பாரு. ஜீனியஸ். சொல்லுங்க, எதுக்கு வர சொன்னீங்க? இன்னைக்கு ஈவினிங் உங்க வீட்டுக்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி கொடுக்க போறோம். ஸ்பெஷல் என்ட்ரியா? அப்படின்னா பொண்ணு பார்க்கறதுக்காக வர போறோம். இவ்ளோ சீக்கிரமா பொண்ணு பார்க்க வரேன்றீங்க? இந்த ஆசை என்னோடது இல்ல, என்னோட அம்மாது. தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, பொண்ணு பையன் பார்த்து இருந்தாலும் சரி, ஃபார்மாலிட்டிக்காக பொண்ணு பார்க்குற ப்ரோக்ராம் கம்பல்சரின்னு அம்மா சொல்லிட்டாங்க. இந்த சான்ஸை எதுக்கு விடணும்னு நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்க, அப்படிதானே? ஆமா, இப்படி நீ குத்தி காட்டு வந்தா பர்சனலா சொல்லாமேன்னு நான் இங்க வர சொன்னேன். அதுக்கு இல்லைங்க, உங்க அம்மாவும் அப்பாவும் கோயிலே வச்சு பாத்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு பாக்குற சடங்கெல்லாம்? இதே கேள்வியை தான் அம்மா கிட்ட நானும் கேட்டேன். கேட்டா தானே, எவ்வளவு ஜோடியா சுத்தி இருந்தாலும் சரி, கல்யாண மேடையில பொண்ணு மாப்பிள்ளையும் பக்கத்துல பக்கத்துல உட்காருவாங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும் சொல்லிட்டாங்க. அம்மா டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் எதுவும் பண்ண முடியாதுல்ல. உங்க அம்மா சொல்றதை விடுங்க, முதல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு மட்டும் பொண்ணு பாக்குறது, பந்தல் நடுறது, 7 அடி சுயம்பரம், இது எல்லாமே அன்னைக்கு கோவிலே நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆமா சந்தியா, அன்னைக்கு கோயில நடந்த இன்ஸ்டன்ட்லயே எல்லா விஷயமும் நடந்துருச்சு. என்னது? கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா, உனக்கு என்ன தோணுச்சு? எனக்கு எனக்கு ஒன்றும் தோணல. எதுவும் நினைக்காம தான் அப்படி ஓர கண்ணால பாத்துக்கிட்டே இருந்தியா?
நான் ஒன்னும் ஒரு கண்ணால பாக்கல, நீங்க தான். நான் தான். வாழ்க்கையில இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்க்காத மாதிரியே என்ன நீங்க பாத்துட்டு இருந்தீங்க. உண்மைதான் சந்தியா. இது வரைக்கும் நான் எந்த பொண்ணை பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு மனைவியா வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சதே இல்லை. அவ்வளவு பிடிச்சிருக்கா? அவ்வளவு பிடிச்சிருக்கான்னு கேட்காத, எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு கேளு, சொல்றேன். எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. எவ்வளோன்னா இப்ப உடனே உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப உடனே அன்னைக்கு கோயில நடந்த மாதிரி நடக்கணும்னு எனக்கு தோணுது. சரி சொல்லு, சாயந்தரம் இந்த அம்மனை பாக்குறதுக்கு பொண்ணு பக்கம் வரலாம்ல? அக்கா, நான் ஒன்னு கேட்கவா? கீழ மாமாவோட கோவில்ல தாங்கினப்பவே விழுந்துட்டேன்னு சொல்றியா? ஸ்ரீ சும்மா இரு. பரவாயில்ல சொல்லுக்கா, நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன், என்கிட்ட மட்டும் சொல்லுக்கா. அன்னைக்கு ஹோட்டல்ல மாமா உன் கூட தனியா பேசிட்டு இருந்தார்ல, அப்ப அவர் உன்கிட்ட என்னக்கா பேசினாரு?